இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 2080 இன்னும் 100 வருஷம் கழிச்சு இப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறாங்க. இன்னும் 1000 வருஷம் இப்படியே இருக்கும் அப்படின்ட்டு. இப்போவே தாங்க முடியல. இப்போவே இது ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம், இந்த தானியங்கி இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 30 40 50 வருஷம்தான் ஆகுது. இதையே தாங்க முடியல. ஏகப்பட்ட துன்பங்கள், ஏகப்பட்ட விபத்துகள், குற்றங்கள், அப்புறம் நியாயமே இல்லை. பெரும்பாலான நாடுகளில் ஏமாற்று தான் அதிகமாக இருக்குது. கொலை, கொள்ளை, ஊழல், லஞ்சம், அந்த அரசியல்வாதிகள் ஆட்சி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆடம்பர வாழ்க்கைக்காக மக்களை ஏமாத்துறது, இன்னைக்கு நாடோடித்தனமாக பிரிஞ்சு போகிறது, குடும்பமாக எவனும் வாழ முடியலை, கூட்டு குடும்பங்கிறது காணாமலே போச்சு. இப்படி ஏகப்பட்ட பாலியல் வன்முறைகள், விபச்சாரம், அது இதுன்னு சொல்லிட்டு வறுமை, இதுக்கிடையில் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு நோய்கள் வேற தாண்டவமாடுது. இப்படி இந்த 50 வருட இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை நம்மளால் தாங்கிக்க முடியல. இந்த லட்சணத்தில் இவங்க 1000 வருஷம் இந்த மனுஷங்க இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு அப்படி விண்வெளிக்கு போயிடுவானு, அங்கே போயிடுவானு, இங்கே போயிடுவானுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கற்பனை பண்ணுறானுங்க. எவ்வளோ பெரிய வக்கர உணர்வு உள்ளவன் தான் அப்படிப்பட்ட கற்பனையெல்லாம் பண்ணுவோம். இந்த இயந்திர பாழாப்போன இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் 50 100 வருஷம், இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறதே மிக மிக கேவலமான, ஒரு ஈவு இறக்கம் இல்லாத, ஒரு கருணையும் ஈரமும் இல்லாத ஒருத்தரால் தான் அப்படி யோசிக்க முடியும். கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இல்லாத ஒருத்தர் தான் அப்படி யோசிப்பாங்க. ஆமாம், இப்போவே இவ்வளோ துன்பம், இதையே தாங்க முடியல. எல்லோரும் பிரிஞ்சு போய் அவனுக்கு கிடைக்க வாழ முடியலை. எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டானுங்க, ஆனால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை பெரும்பாலான மக்களுக்கு. அதனால் ரொம்ப 2040 இது ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா இது தோல்வி. யாருக்கும் இது நன்மையை தரவில்லை. பெரும்பாலான மக்களுக்கு நன்மையை தரவில்லை. பலராலும் இது பாதிக்கப்படுகிறார்கள். நிறைய பேர் 10 லட்சம் பேர் விபத்துகளால் சாகுறாங்க, கோடிக்கணக்கானவர் நோயில் சாகுறாங்க, குற்றங்களால், போர்களால் நிறைய பேர் சாகுறாங்க. முதலாளிகள்லாம் தொழிலாளர்களை சுரண்டுகிறார்கள், ஆட்சியாளர்கள் மக்களை சுரண்டுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். இப்படி இதுதான் அதனால் இது 2040 இது ஃபெயிலியர் ஆகுது. இது மேற்கொண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க ஒருவேளை நல்லபடியாகவே ஆட்சி பண்ணியிருந்தால் கூட, இங்கே குற்றங்களே இல்லாமல் இருந்திருந்தால் கூட, விபத்துகளே இங்கே நடக்காமல் இருந்திருந்தால் கூட, மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருந்தாலும் 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்த உலகம் மோசமானது அப்படிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது. அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. மனிதர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க. மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க. மனித நிலையில் மனிதர்கள் இப்பொழுது தான் முழுமையடைகிறார்கள். குரங்குகளாக, விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்திருந்த மனிதர்கள் மனம் என்கிற நோயால் மனித நிலைக்கு மனிதர்களாக மாறினார்கள். அந்த மாற்றம் இப்பொழுது தான் முழுமையடைகிறது. அந்த மனிதர்களாக மாறுவதற்கான அந்த முயற்சி இருக்குல்ல, பரிணாம முயற்சி, அது இப்பொழுது தான் முழுமையடைகிறது. இப்பொழுது தான் அவர்கள் நிமிர்ந்திருக்கிறார்கள். உடலால் மட்டுமல்ல, உணர்வால், சுதந்திர உணர்ச்சியால், எப்படி வாழ வேண்டும் என்கிற அறிவால் நிமிர்ந்திருக்கிறார்கள். நிமிர்வுங்கிறது ஒரு முழுமை. என்ன சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு இப்பொழுது முழுமையாக பெற்றிருக்கிறார்கள். எங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. மக்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமான்னா மக்களுக்கு தெரியாது. ஆனால் நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியும். முதலில் கண்டுபிடித்திருக்கிறேன். மக்கள் எதை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் எப்படி வாழ வேண்டும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழவே கூடாது அப்படின்னு பலதரப்பட்ட வகையிலையும் மனிதர்கள் இப்பொழுது தான் நிமிர்ந்திருக்கிறார்கள், முழுமையடைந்திருக்கிறார்கள், முழுமையான அறிவை பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த 2040 அப்புறம் மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து தான் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக, குடும்பமாக, அன்பு, பாசம், ஆடல், பாடல்னு வாழணும். அப்படி வாழும்போது இந்த ஆராய்ச்சியை இதெல்லாம் ஒரு சம்மந்தம் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இது சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்கிற ஒரு பரிசோதனையில் இதிலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம் எது அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை, இயந்திர அறிவியல் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ வேண்டும் என்பது இனிமேல் தான் நாம் வாழப்போகிறோம். இயற்கையோடு இணைஞ்சி, குடிசை, சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம், பெண்களுடைய தலைமையில், பெண்களுடைய ஆட்சியில், குடும்பம், கூட்டு குடும்பம், ஊர், தெரு, ஊர், அவ்வளோதான், ஊர் தான். அதுக்கப்புறம் நாடுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம 2040 அப்புறம் வாழப்போகிறோம். அதனால் இந்த இயந்திர அறிவியலும் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த மனிதர்கள் எப்படி முன்னேறுவார்கள் அப்படின்னு நீங்கள் கற்பனை செய்கிறது ஒரு வக்கரத்தின் உச்சகட்டம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ கொடுமைகள் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஒரு சந்தோஷமாகவே வாழ முடியாத ஒரு உலகம் இது. அடிமைத்தனம் வேறு. பெண்கள்லாம் அடிமையாக இருக்காங்க, வீட்டுக்குள்ளே அடிமையாக. பெரும்பாலான நாடுகள் அப்படி தான் இருக்குது. ஒரு சில நாடுகள் மட்டும்தான், கொஞ்சம் பேர் தான், இந்த வெள்ளைக்காரன் மட்டும்தான் சுதந்திரமாக இருக்கானே தவிர
மற்ற எல்லாரும் அடிமைகளாக தான். இஸ்லாமிய நாடுகளெல்லாம் அடிமைத்தனம், பெண்கள் அடிமைத்தனம், ஆண்களும் வந்து அடிமைத்தனம், அங்கே சந்தோஷமே கிடையாது. இந்திய நாடு, அப்புறம் ஆப்பிரிக்க நாடு, எல்லாம் ஆப்பிரிக்காவில் வறுமை, குற்றங்கள், பாலியல் வன்முறைகள் இதுதான் அங்கே அதிகமாக இருக்குது. தீவிரவாதம், பயங்கரவாதம்லாம் அங்கே அதிகமாக இருக்குது. இப்படி உலகத்தில் 70% நாடு வந்து துன்பத்திலும் துயரத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த இயந்திர அறிவியலும் இன்னும் 1000 வருஷம் இருக்கும் அப்படின்னு நீ கற்பனை காண்றன்னா உன்னை விட கேவலமான ஒருத்தர் வேறு யாராவும் இருக்க முடியாது.